என் தங்கப்பிள்ளையே, கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான ஆசிகளை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக காரணத்தை நீ கேட்கத்தானே வேண்டும். உன் தாயானவளினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது? இந்த வராகி இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவாக மாற்ற நினைக்கிறாள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விடியலாக இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாம் எப்பொழுதுமே இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை என்னவாக மாற்றப் போகிறோம் என்பதில் நம் கவனம் சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டிய விருப்பங்களும் இந்த தாயின் அன்போடு உனக்கு கிடைக்கும். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பொக்கிஷம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது கூட அது உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை நீ உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்து. உன்னை சுற்றி வரக்கூடிய சில உண்மையான விஷயங்களுக்காக உன்னை யார் என்று நீ தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, இனிமேல் நீ எதற்கும் பயன்பட மாட்டாய் என்று சொல்லி உன்னை எளிதாக ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு பல தெளிவுகள் கிடைக்காத பொழுது, பல விஷயங்கள் நமக்கு மனதிற்குள் சரியான பதிலை கொடுக்காத பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னை கை தூக்கி விட்டவள் இந்த வராகி நான் அல்லவா? என் குழந்தையே, அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் எனக்கு உகந்த நாளில் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வந்து நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் பல நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி கலங்குவதை விட நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ சொல்லும் பொழுது அந்த இடம்தான் உனக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளை, ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நம்முடைய சிந்தனைகள் தெளிவில் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு மிக பெரிய உறுதியை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருப்பவர்கள் எதற்காக வேண்டுமானாலும் நம்மை பயன்படுத்தி கொள்ளட்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்காக வேண்டுமானாலும் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ளட்டும். ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற சில உண்மைகள் எப்பொழுதும் நமக்கு தெரியும் அல்லவா? அடுத்தவர்கள் யார், நம்மை யாரென்று கணிப்பதற்கு நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டாலே இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கை பேரானந்தப்படுத்துவதை நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய எண்ணங்களின்படி இந்த வாழ்க்கை உனக்கு சரியான திசையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. அம்மாவினுடைய சிந்தனைகளின்படி இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய வெற்றியை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம். உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும்
உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனத்தெளிவோடு நாம் எதை செய்ய நினைக்கிறோம், மனதில் நல்ல எண்ணங்களோடு எந்த விஷயத்தை பெற நினைக்கிறோம் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வராகி நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரம். அந்த வெற்றியை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எதையுமே உறுதியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் நேரம். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நல்லபடியாகவும் சரியாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாமும் இனி உனக்குரிய வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விடியும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் பொழுதாக இருக்கும் அல்லவா? இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை மட்டும் விட்டு விடாதே. என் பிள்ளையை, வராகி சொன்னது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று உனக்கு சொல்லிவிட்டது. இனிமேல் எந்த இடத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உன்னை எந்த சூழ்நிலை வழிநடத்துகிறதோ, எல்லாமுமாக எந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசிக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ முடிவில் எடுத்துக்கொண்டு உனக்கான உண்மைகளை நீ தெளிவாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள். நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கு வேண்டிய நன்மைகளையும் உனக்கான முழுமையான உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் வருகின்ற இந்த வேளைகளில் உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் நிறைவான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ எடுத்துச் செல்லக்கூடிய காலகட்டம் இது. நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. உண்மையாகவே உன்னை நல்லது நினைப்பவர்களும் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று மனதார யோசிப்பவர்களும் நீ செல்லும் பொழுது உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். யாரெல்லாம் பொறாமை கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய வெற்றியை கண்டு பின்னே செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்கியது போதும். இனியும் இந்த விஷயங்களுக்காக கலங்கி கொண்டிருக்காமல், இனியும் இது போன்ற விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ தளரவிட்டு கொண்டிருக்காமல், என்ன நடந்ததோ அது நன்மைக்குத்தான் என்று சொல்லி நீ உன்னை நோக்கிய உண்மைகளை மட்டும் கொண்டு இந்த வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து சென்று கொண்டே இரு. வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பது உனக்குரிய மிக பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உன்னை அசைத்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் நினைத்தாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளில் இப்படியே விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக உன்னால் உறுதி செய்ய முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாகவும் நிறைவாகவும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு. இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று
நீயாகவே உணரும் பொழுது இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு. நீ உன்னை நம்பினால் இந்த வாழ்க்கையின் வெற்றிகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும். வேறு யார் நினைத்தாலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தடுமாறி நின்ற பொழுது கை கொடுத்து உதவிய சில விஷயங்கள் இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தட்டும். தாயின் அரவணைப்போடு உன் வெற்றிகளை நீ நிச்சயமாக மலை போல் குவிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த காரியங்களும் நடக்கவில்லையா? அதற்காக வருந்தாதே. சந்தோஷப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை தேடு. யார் உன்னை நம்பினால் என்ன, நம்பவில்லை என்றால் என்ன? நீ உன்னை நம்பி உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக தேடிக்கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உனக்கான சூழ்நிலைகள் உன் வசமாக மாறும் பொழுது எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விடாமல் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட இன்னல்களையும் நிரந்தரமாக கொடுத்து விடுவதில்லை. உன்னை சூழ்ந்து வருகின்ற பொழுது உனக்கு இந்த வெற்றி நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும். எந்த நிலையில் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உனக்கு கொடுக்காமல் உன்னை ஒதுக்குகிறார்களோ, அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கான வாழ்க்கை அல்ல என்று. இவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதும் துன்பப்படுத்தும் பொழுதும் அதிலிருந்து நீ மீண்டு வருகின்ற நேரத்தை சற்று என்னவென்று புரிந்து கொள். என் குழந்தையை, ஒரு சிலரை எல்லாம் பார்த்தோமானால் எதற்குமே ஒத்து வர மாட்டார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் துணைகள் இருவருக்குள்ளும் ஒத்து போகவே செய்யாது. ஆனாலும் ஏதோ வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும், பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் இதுபோன்று எல்லாம் ஒரு வாழ்க்கையை இழுத்து பிடித்து வைத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அதில் நமக்கான எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. அதிலும் குறிப்பாக நாம் நினைத்தது போல ஒரு முழுமையான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது என்பதுதானே உண்மை. இனியும் இதற்கெல்லாம் நீ தயங்காதே. இனியும் இதற்கெல்லாம் என் பிள்ளை வருந்தாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தின் உச்சத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியின் உச்சத்தை உனக்கு காட்டி கொடுக்க முன்னே வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாது. நீ தடுமாறி நின்ற பொழுது உனக்கு கை கொடுத்து உதவிய சில உறவுகளை வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே. அதே நேரத்தில் முன்னேறி விட்டாயே, உன்னிடத்தில் இருந்து எதை பிடுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த உறவுகளையும் நீ மறந்து விடாதே. யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க பழகு. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரியும். உன்னை தேடி வருகின்ற உன்னதமான விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்கும். மன தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற யாரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாமும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு மிக பெரிய வெற்றி என்பது எப்பொழுதும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பொதுவாகவே இழப்பு என்பது இங்கு எல்லோருக்கும் வேடிக்கையாகிவிட்டது. ஆனால் உண்மையாகவே நாம் நேசிக்கின்ற ஒரு இழப்பு நமக்கு நடக்கும் பொழுதுதான் அதன் உண்மையான நரக வேதனை என்னவென்று புரியும். அதனால் இருக்கின்ற காலம் வரை உனக்காக உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே. சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷமாக வாழ வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.